A very happy evening, friends. இன்னைக்கு கிளாஸ்ல சைபர் சேஃப்டி பாடத்துல vocabulary செக்ஷன் அப்புறம் கிராமர் பகுதியில சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பாடம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் த ப்ரூவ்ஸ் சைபர் சேஃப்டி இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். எஸ், ஓகே. சைபர் சேஃப்டி எல்லாருக்கும் கிளியரா இருக்கு. இது என்ன போர்ட்ல வந்து மரம் ஆன்லைன்லாம் இருக்கு. What am I going to tell? Yes, definitely we are going to start the session with a motivational story. ஒரு ஊர்ல மரம் இருக்கு. இந்த மரத்துல வந்து பறவையானது குழந்தைய போது இந்த இடத்துல ரொம்ப அழகா பாடுமா. அதனுடைய குரல் வந்து ரொம்ப மெல்லினமா இருக்கும், ரொம்ப அற்புதமா பாடுமா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட எவ்வளவு அழகா இந்த பறவை பாடுறது இல்லையா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களாம். தூரத்துல இருந்தே வேடிக்கை பார்த்திருந்த ஆந்த கூட இந்த பறவை வந்து எவ்வளோ ஒரு திறமை வாய்ந்த பறவை, எவ்வளவு அழகா பாடுறது, எல்லாரும் ஊரையே மெச்சுற அளவுக்கு இது பாடுறது, எவ்வளவு அழகா பாடுறது அப்படின்னு நினைச்சுக்குமா. ஒரு தடவை என்ன ஆகுது, ஒரு பெரும் காற்று, திடீர்னு ஒரு புயல்னே வச்சுப்போமே, இந்த மரத்துல கட்டி இந்த தன்னுடைய கூடு வந்து கலைஞ்சு போயிடுது. Because of the storm, the nest which this bird had built, it is it has got collapsed. அது வந்து உடைஞ்சு போயிடுது. ஏன்னா மரமே வந்து கீழே விழுந்துருது இல்லையா. தன்னுடைய குருவி கூடுமே அது வந்து அழிஞ்சு போயிடுது. அது அப்படியே ரொம்ப சோகத்துல இருக்குதான். என்ன இது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூடை கட்டினோம், நம்மளுடைய குழந்தைகள்லாம் கூட அழிஞ்சு போயிடுது, நம்ம என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும், ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருந்தான். அதுக்கப்புறம் அது பாடுறதே நிப்பாட்டிடுதான். பாடுறதே இட் நெவர் sang after this incident. That is, after this storm, its nest got destroyed. So it lost the interest in singing. So as I told in the beginning, this owl, it had noticed the beautiful singing of this bird. இந்த பறவை எவ்வளவு அழகா பாடுங்கிறத இது அப்பப்போ வேடிக்கை பார்த்துருக்கு. அதுவே ரொம்ப ரசிக்கவும் செஞ்சிருக்கு. So it asked this bird, why have you stopped singing? நீ ஏன் பாடத்தை நிப்பாட்டிட்ட? இந்த பறவை சொல்லித்தான், நான் என்னுடைய கூடுதான் போயிடுத்தேன், கலைஞ்சு போயிடுத்தேன், என்னுடைய வீடே வந்து அழிஞ்சு போயிடுத்து, நான் எதுக்கு இப்ப பாடணும்? What's the point in singing? It's the reply which this bird gave. அதுக்கு இந்த பறவையை பார்த்து சொல்லித்தான், நீ வந்து பாடுறது வந்து உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகமே நீ பாடுறது, அதாவது உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பறவைகளா இருக்கட்டும், நபர்களா இருக்கட்டும், எல்லாருமே கேக்குறாங்க. நீ மட்டும் ரசிச்சு பாடுறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நீ பாடுறத வந்து ரொம்ப ரசிச்சு கேக்குறாங்க, ரசிச்சு கேக்குறாங்க. So singing is what that makes you who you are. So அதை வந்து ஒரு காரணமா காட்டி நீ பாடுறதை ஏன் நிப்பாட்டிடுற. இத வந்து இந்த ஆழ்ந்த சொன்ன விஷயத்த வந்து இந்த பறவை சிந்திச்சு பார்த்துதான், ஆமா இல்ல, ஒரு விஷயம் வந்து நடந்ததுனால நான் பாடுறது வந்து ஊரே ரசிக்கிறது, மத்த பறவைகளும் சந்தோஷப்படுறதுன்றதுனால நான் ஏன் இந்த செயலை வந்து நான் நிப்பாட்டணும், நான் ஏன் பாடுறதை நிப்பாட்டணும், இந்த ஆழ்ந்த சொல்றது கரெக்ட் தானே. சோ இட் ஸ்டார்டட் சிங்கிங் ஆஃப்டர் தட் ஜாய்ஃபுல்லி. ரொம்ப சந்தோஷமா பாட ஆரம்பிச்சுதான். வேற ஒரு மரத்துல கூடு கட்டி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுதான். சோ இந்த ஆந்த சொன்னதுனால இது பாடித்தா, இல்லாட்டி அதனுடைய திறமை வந்து பாடுறது அதை வெளிப்படுத்துறதுனால பாடித்தா. இதுக்கு திறமை இருக்குங்கிறது இந்த பறவைக்கு தெரிஞ்சது. ஆனா அது தகுந்த இடத்துல இந்த ஆந்தை வந்து சுட்டி காமிச்சது இல்லையா. உன்னுடைய இது கூட அழிஞ்சு போயிடுதுங்கிறதெல்லாம் நீ ஏன் பாடுறதை நிப்பாட்டிட்ட, ஐ ஹாவ் டு ஸ்டாப் சிங்கிங். இது வந்து உனக்கு மட்டும் சந்தோஷத்தை தரல, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது சந்தோஷத்தை தருது. ஸோ வாட்ஸ் தி மாரல் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி? இந்த கதையிலேருந்து, இப்ப நான் சொன்ன கதையிலேருந்து என்ன மாரலை நம்ம கத்துக்கலாம்? நோ மேட்டர் வாட் எவர் த சேலஞ்சஸ் வி ஃபேஸ், என்னதான் வந்து ஒரு சவால்கள் நம்ம ஆஹ் எதிர்கொண்டாலும் சரி, we should never give up on what makes us who we are. Never give up on what makes us who we are. ஸோ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், அது வந்து நமக்கு சந்தோஷத்தை தருது, நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்றோம்னா, அது வந்து இன்னொருத்தவங்க வந்து கேக்குறாங்க, கேட்கல, பாராட்டுறாங்க, பாராட்டல, இது வந்து அடுத்தபட்சம் தான். இட் இஸ் கிவிங் சாட்டிஸ்பாக்சன், ஹாப்பினஸ் டு அஸ், ரைட்? பிகாஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் சுச்சுவேஷன் வி ஷுட் ஸ்டாப் இட். ஒரு சூழ்நிலையால நம்ம அதை வந்து நம்மளே மாத்திக்க கூடாது. தட் இஸ் தி மாடல் தட் வி
learn from this short story. So keep doing what you love. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. Keep doing what you love. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை செய்யுங்க. Keep doing what you love. Okay? So the moral that we learn from this story, with this good note, we will start with today's class. Okay? Vocabulary section la difference between American and British English. இந்த பகுதியை வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல பார்க்க முடியுது. I share the screen where it is mentioned in our book. உங்களுடைய பாடத்துல கேள்விகள், அதாவது இந்த சைபர் சேஃப்டி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒகேபுலரி போர்ஷன்ல பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். I share the screen so that you can open the page, respective page in your book. உங்களுடைய புத்தகத்துல நீங்க இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கலாம். One minute. என்ன பேஜ் நம்பர் மேம்? ஓகே, இட்ஸ் இன் பேஜ் நம்பர் 187. 187 பக்கத்துல இந்த டாபிக் ஆனது தரப்பட்டிருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம வந்து ஃபாலோ பண்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதுல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கா இருக்கட்டும், உச்சரிப்பா இருக்கட்டும், நம்ம அந்த இங்கிலீஷை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ எதனால இந்த வித்தியாசம் வருது, நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்னா வார்த்தையினுடைய உச்சரிப்பு அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணும். அது பிரிட்டிஷ் இங்கிலீஷா அமெரிக்கன் இங்கிலீஷா. சில ஸ்பெல்லிங்ஸ் வந்து நமக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் இருக்கும். இல்லாட்டி நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகள், இப்போ நம்ம டார்ச் அப்படின்னு பயன்படுத்துறோம்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையான ஃபிளாஷ் லைட்டுங்கிறத உபயோகிப்பாங்க. நம்ம மொபைல் ஃபோன் சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இதை செல்போன் அப்படின்னு சொல்லுவாங்க, பயன்படுத்துவாங்க. பின், அதாவது நம்ம குப்பை போடுறோம் இல்லையா, டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லுவோமே, இவங்க வந்து ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாரி, they tell it as truck. So here they have given few words for which we need to identify American English. For few words, American English words have been given. For those words, we need to identify the words that we use in British English. So எதெல்லாம் வந்து ஒரு எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களா இருக்கு, அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டிஸ் சால்வ் பண்ணுவோம். Yeah. The most significant, sorry, முக்கியமான வித்தியாசம் நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கும் என்னவா இருக்கும்னா நம்ம உச்சரிக்கக்கூடிய விதம், the pronunciation that we use for the word, the spellings. Okay, and at times we come across grammatical differences. இப்ப நம்ம வந்து dreamt, கனவு கண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அவங்க வந்து ட்ரீம்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சில வார்த்தைகள் அது மாதிரி இருக்கு, நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். ட்ரீம், ட்ரெம்ட் அப்படிங்கறத நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அது சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல நம்ம ட்ரெம்ட்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரீம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களா இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் அப்படின்னா, the most significant difference between
American English are in their pronunciation. The way it is being spelled, எப்படி அவங்க அதை வந்து உச்சரிக்கிறாங்க. What else? Their vocabularies and their relative disorder. Their spellings, உச்சரிக்கும் விதம், அதனுடைய எழுத்து வித்தியாசம், grammatical differences. At times we come across, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரீம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா இதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து வார்த்தை வந்து ட்ரீம்டு உபயோகிப்பாங்க. நம்ம வந்து ட்ரெம்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். So the way we pronounce, the spellings and the grammatical differences, the significant differences between British and American English. ஒருவேளை நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வார்த்தை ஆனது OUR முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். If at all the word is ending with the letters OUR or OUR, இப்ப neighbor அப்படின்னு நம்ம சொல்றோம்னா NEIGHBOURங்கிற ஸ்பெல்லிங் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன ஆகும்னா they spell it without U in American English. That is the reason they write it as BEHAVIOR. OURங்கிற எழுத்துக்களை நம்ம உபயோகிக்கிறோம். ஆனா அவங்க ORங்கிற எழுத்து தான் பயன்படுத்துவாங்க. இந்த U வந்து அவங்க உபயோகிக்க மாட்டாங்க. They are spelled without U in American English. அந்த வார்த்தைகளை வந்து நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். All you notice in the set of words that I'm going to write now, the word ends with these letters OUR. Okay. Whereas in American English, the spelling which it has been written is without this U. So HUMOR. Humor. சிரிக்கிறது, அந்த வேடிக்கைத்தனமா இருக்கிறது, ஹியூமர். இதெல்லாம் உபயோகிப்போம் இல்லையா. பிஹேவியர். Behavior. Here they use the spelling. It's just OR. Here the letter U is getting omitted. நீக்கப்படுது. இந்த எழுத்தான U வந்து நீக்கப்படுது. Color. நிறம். We use this spelling. We don't write this spelling. COLOR. Color. அதே மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. RE அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள்லாம் அவங்க ERன்னு எழுதுவாங்க. இப்ப சென்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம CENTRE அப்படின்னு உபயோகிப்போம். அவங்க வந்து CENTER அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டர். ஒரு லிட்டர் பால் வாங்கிடுவா அம்மா சொல்லுவாங்க. LITRE is the spelling that we use. Whereas in American English, they use the spelling LITER. LITER. அதாவது RE அங்க வந்து ER ஆயிருக்கும். OURல வந்து யூங்கிற எழுத்து நீக்கப்பட்டு வெறும் OR எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். ஓகே. This is what OUR. Then it's getting replaced with OR. இப்ப நான் சொன்னது REல முடியுதுன்னா வாங்க, அது ERங்கிற எழுத்துக்களோட முடிக்கப்பட்டிருக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. என்ன உதாரணங்கள் நீங்க சொன்னீங்க மேம்? சென்டர்,
லிட்டர். LITRELITER. So these information it doesn't mention in our book, but for you to know என்ன வித்தியாசம் நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன், என்ன வித்தியாசங்கள் இருக்கு வார்த்தைகள்ல, என்ன எழுத்துக்கள் அவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம என்ன எழுத்துக்கள் உபயோகிக்கிறோம் ஒரு வார்த்தைன்னு எடுத்துட்டோம்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். நம்ம புக்ல வந்து டைரக்டாவே ஆக்டிவிட்டிக்கு போயிருப்பாங்க. ஒண்ணு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னவா இருக்கு, அதை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னவா உபயோகிக்கப்படுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கும். இப்ப எப்படி இப்ப ஹியூமர்ல வந்து HUMOUR சொல்லணுமோ அவங்க வந்து HUMOR உபயோகிக்கிறாங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் questions would be given in our textbook. Okay. So apart from this, where is the difference? It is the difference between the difference is in this pronunciation, spelling, and grammatical differences. Okay. Grammatical differences. இதை வந்து இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா பார்ப்போம். ஓகே. டிஃபரன்ஸ் இன் ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங்னால வித்தியாசமா கூடிய வார்த்தைகள், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இதனுடைய உச்சரிப்பு, வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். ஸ்கில்ஃபுல், ரொம்ப அந்த திறமை வாய்ந்த ஒரு நபரை சொல்றோம் அப்படின்னா ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெல்லிங் that is used in British English is SKILFUL. SKILFUL. ஓகே. எங்க இருக்கு இந்த வார்த்தை? எஸ், here it is. The same word is written in American English as SKILLFUL. British Englishல வெறும் ஒரு எல் தான் பயன்படுத்துறோம். Whereas in American English we use double L. Check. நம்ம பேங்க்ல கொடுப்போமே, present பண்ணுவோமே, check. CHEQUE is the spelling that we use. Okay. That is in British English, this is the spelling is used. இது வந்து ஒண்ணு சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங்கை பயன்படுத்துவோம். ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த செக்குக்கே வந்து இந்த ஸ்பெல்லிங்கை தான் பயன்படுத்துறாங்க. ப்ரோக்ராம். PROGRAMME is the spelling that we use. Whereas in American English, it is PROGRAM. Dialogue. இந்த நாடகம்லாம் இருக்குன்னா ஒருத்தர் ஒரு ஒரு டைலாக் பேசுவாங்க. அந்த டைலாக், அந்த உதாரணம் எடுத்துக்கோங்களேன். DIALOGUE. Dialogue. Whereas in American English, this spelling DIALOG. இங்க LOGUE உபயோகிச்சிருக்காங்க. ஆனா இங்க DIALOG எழுத்துக்கள் தான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. ட்ரீம்ட். இந்த உதாரணத்தை நான் அப்பயே சொல்லியிருந்திருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்றத. நம்ம ட்ரெம்ட், கனவு கண்டோம். ட்ரீம்ட் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டோம். கிராமட்டிக்கலி we use this word dreamt. நெய்பர், நம்ம பக்கத்து வீட்டு நபர், அவங்களுக்கு நம்ம என்ன நினைப்போம், நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து NEIGHBOUR. words that are ending with these letters OUR, it is replaced with this letter, with these letters OR, wherein U is getting omitted. நீக்கப்படுறது. U எழுத்து வந்து நீக்கப்படுறது. இதுல அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நம்ம இந்த OURங்கிற முடிகிற வார்த்தையில வந்து யூவை வந்து நீக்கிடுறோம். நம்ம ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அதை வந்து ஏர்பிளேன்.
we use this word airplane. ஏரோப்ளேன் நம்ம சொல்றோம், அவங்க வந்து ஏர்பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாலஜைஸ், மன்னிப்பு கேட்கறது. It's APOLOGISE in British English, whereas it is APOLOGIZE in American English. Judgment, ஒரு தீர்ப்பு. We use the spelling JUDGEMENT. தீர்ப்பு. Plow. The farmers எல்லாம் இது பண்ணுவாங்க. They plow the land. So we use the spelling PLOUGH. Whereas in American English, the spelling PLOW is used. So skillful, SKILFUL. In American English, SKILLFUL. இதே மாதிரி மற்ற வார்த்தைகளுக்கான வித்தியாசம். என்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது? There is difference in spelling as well as in few words we notice that few letters is getting omitted. சில எழுத்துக்களானது நீக்கப்படுது. சில வார்த்தைகள்ல பார்த்தோம்னா ஸ்பெல்லிங்கே வந்து வேறையா இருக்கு இல்லையா? So all the answers that we have chosen is right. Okay. What you can make note of it? Skillful. இதே வார்த்தை அமெரிக்கன் இங்கிலீஷ்ல SKILLFUL. Wait for a minute so that you can make note of it. உச்சரிப்புலயும் வித்தியாசம் வரும்னு சொன்னீங்களே மேம், எப்படி அது வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுல வந்து ஆறுங்கிற எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வவல் எழுத்துக்கு அப்புறம் ஆர்ங்கிற எழுத்து உபயோகிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் கார், CAR. ஆனா நம்ம வந்து கா அப்படின்னு தான் சொல்றோம். அவங்க வந்து கார். உச்சரிக்கிற விதமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஹார்ட், hard, wherein we aren't giving much stress to this letter R. Hard. அவங்க உச்சரிக்கும் போது ஆறுங்கிற எழுத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. மார்க்கெட், மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். they tell it as மார்க்கெட். இதையே நான் சொல்றேன்னா உச்சரிக்கிற விதத்திலையும் வந்து இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். ஏன்னா இதை நான் மென்ஷன் பண்ணிப்பேன். How do we identify whether it is a British or American English word? At that point of time, I would have mentioned this point, pronunciation. உச்சரிப்புங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன். Good that you notified me this. நீங்க சொன்னது நல்லதா போச்சு. இந்த உதாரணத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இதெல்லாம் எழுதிண்டாச்சா இந்த வேர்ட்ஸ் எல்லாம்? ஸோ இந்த அப்பாலஜைஸ், ஜட்ஜ்மெண்ட், நெய்பர்ங்கிற வார்த்தைகள் டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அதே இது அமெரிக்கன் வேர்டா வந்து வீட், ஏர்பிளேன், ப்ளோ அப்படிங்கிற வார்த்தைகள் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பிரிட்டிஷ் வேர்ட் என்னதை நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட். அதில் வந்து இந்த பிரிட்டிஷ் வேர்ட்ஸை வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். dreamt, aeroplane, plow. Okay. Shall we move on to the next topic? எழுதினாச்சா எல்லாருமே? think that everyone has made note of it. Okay, I got one thumbs up from one of the centers. Thank you for responding me back.
கேப்லரி வைஸ் நம்ம வந்து வார்த்தைகள் வந்து ஒண்ணு பயன்படுத்துறோம். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து அந்த விஷயத்துக்கே வந்து வேற வார்த்தைய உபயோகிக்கிறாங்க. இது என்ன மேம் இருக்கும்? நம்ம என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம், அவங்க என்ன அதுக்கு பதிலா உபயோகிக்கிறாங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Flat is the word that is used in British English. இதுவே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு, அடுக்குமாடி கட்டடம் சொல்றோமே, அதுதான் இந்த பிளாட் அபார்ட்மெண்ட். லிஃப்ட் இல்ல அபார்ட்மெண்ட்ல பார்ப்போம், இந்த மால்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ஃப்ளோர் போறதுக்கு உபயோகிப்பாங்க. ஸோ தே யூஸ் திஸ் வேர்ட் எலிவேட்டர். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எலிவேட்டர்னு சொல்றாங்க. பெட்ரோல் இஸ் தி வேர்ட் தட் வி யூஸ். பெட்ரோல் பங்க் போறோம், வண்டிக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? wherein they use this word gas or gasoline. சிப்ஸ், எனக்கு சிப்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். wherein they use this word fries, French fries. சிப்ஸ்ங்கிறது மேல French fries வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்து இந்த மால்லாம் போனா இந்த மெக்டியோ பீஸா ஹட்ல அந்த வந்து உருளைக்கிழங்கு நீளமா கட் பண்ணியிருப்பாங்க, அதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து சிப்ஸையே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பயன்படுத்துறாங்க வார்த்தைகளை. பிஸ்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? பிஸ்கெட் வேர்ட் தே யூசஸ் குக்கி. குக்கி is the word is used in American English. Holiday, this word vacation. ஏ டார்ச் போடுப்பா, எனக்கு கண்ணே தெரியல, லைட் தெரியல, வெளிச்சமே இல்ல, டார்ச்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். அவங்க வந்து ஃபிளாஷ் லைட், ப்ளீஸ் யூஸ் திஸ் ஃபிளாஷ் லைட். நம்ம டார்ச் உபயோகிப்போம், டார்ச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அவங்க வந்து ஃபிளாஷ் லைட்னு அதே விஷயத்துக்கு சொல்றாங்க. மொபைல் ஃபோன் இங்கிலீஷ் வேர்ட். செல்போன் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட். பின் is the word that we use. Put it in dustbin. And then they use this word trash can. Trash. Lorry. Truck is the word that is used in American English. லாரிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம், அவங்க வந்து அதையே ட்ரக்குன்னு சொல்றாங்க. Flat is written as apartment in American English. Lift, elevator, bin, trash can, chips, French fries, biscuit, cookie, holiday, vacation, torch, flashlight, mobile phone, cell phone, petrol, gasoline, lorry, truck. எழுதினாச்சா எல்லாருமே? Pertaining to vocabulary, few words were given in British English and textbook for which we need to identify American English word. Same way as that is vice versa. American English word கொடுத்திருக்காங்க, அதுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
இந்த வார்த்தை பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயும் அமெரிக்கன் இங்கிலீஷ்லயும் என்ன பயன்படுத்துறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடியது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ரைட் ஹேண்ட் சைட்ல அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைக்கு இந்த காலம்ல எழுதப்பட்டிருக்கு. Yes. அது எப்பானிமஸ் வேர்ட்ஸ். எப்பானிமஸ் வேர்ட்ஸ் இதை பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த எப்பானிமஸ் வேர்ட்ஸ்னா என்ன? wherein words whose origin is traced to individual. அந்த வார்த்தைகளுடைய ஆரிஜின் வந்து ஒரு நபரை சார்ந்தது. அவங்க ஒரு ஒரு நபரினுடைய பெயர்ல இருந்து அந்த வார்த்தையானதே உருவாக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த வார்த்தை, அதுக்கான என்ன அர்த்தம் இப்படி ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ நம்ம புக்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு வார்த்தையை தந்திருப்பாங்க. அது வந்து அதுக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய ஆரிஜின் என்ன, எங்கேருந்து இந்த வார்த்தை வந்து எழுதப்பட்டிருக்கு, யாருடைய பேர்ல இருந்து இந்த பேரானது வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கலாம். Words whose origin are traced to individuals. Eponymous words are those words whose origin is traced to individuals. Saxophone அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன, ஒரு woodwind instrument, ஒரு கருவி, ஒரு ஒரு இசைக்கருவி தான், ஒரு மரத்தினாலேயோ ஒரு காட் இசைக்கருவி தான். It is made of brass and made with a single reed mouthpiece. So, if at all we look into its origin, Adolf Sax Belgier is the born inventor, was the designer of saxophone. Adolf Sax. இந்த பேர்ல இருந்தா இந்த பேரானது சாக்ஸோஃபோனுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. So, from this word Adolf Sax, this word is being originated. So, saxophone அதனுடைய ஆரிஜின். ஸோ ஃபிளிப் சைடில் அந்த பக்கத்தில் வந்து அதனுடைய ஆரிஜினை கொடுத்துருக்கேன். சாக்ஸோஃபோன்னா என்னங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஒரு ஊர்லயே பார்த்தோம்னா சில ஏரியாக்கள்லாம் ஒரு நபர், முக்கியமான நபர் பேஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு அந்த பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் இந்த கருவியா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸா இருக்கட்டும், ஹவு இட் இஸ் ஒரிஜினேட்டட், இந்த பேரானது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதுதான் நம்ம இந்த ஆரிஜன்ல பாக்குறோம். ஸோ சாக்ஸோஃபோனை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஐஃபில் டார், ஈஃபில் டார். Sorry, it is to be pronounced as Eiffel Tower. It is a wrought iron lattice tower of the Champ-de Mars in Paris. வந்து ஒரு டவர். இந்த டவர் வந்து எங்க இருக்கு, இந்த பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து காணப்படுறது இந்த ஈஃபில் டவர். So origin, Gustave Eiffel, an engineer, his company designed and built this tower. இவங்க தான் இந்த பெரிய ஈஃபில் டவர், இந்த டவரை வந்து அந்த கம்பெனி தான் வந்து டிசைன் பண்ணி கட்டினாங்க. So it is named after this person, Gustave Eiffel. Gustave Eiffelங்கிற நபர். இந்த நபரினுடைய பேர்ல இருந்தா இந்த டவருக்கான பேரே தரப்பட்டிருக்கு. அப்படியா? மவுண்ட் எவரெஸ்ட். இட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் ஹிமாலயா. ஹிமாலயாலேயே ரொம்ப பெரிய பீக்குன்னு பார்த்தோம்னா அது மவுண்ட் எவரெஸ்ட் தான். இந்த பேரானது எப்படி வந்தது? Origin. George Everest was the first surveyor of India to have the survey in measuring the height of Mount Everest. இதோடைய இந்த மலையினுடைய உயரத்தை என்னங்கிறத ஆராய்ஞ்சதே இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட்ங்கிற நபர் தான். He was the first surveyor
So the mount was named, இந்த மலையானது இவருடைய பெயருக்கு அப்புறம் தான் வைக்கப்பட்டது. It was named after George Everest, who's the Surveyor General of India. பகுதியில மவுண்ட் எவரெஸ்டா என்ன, அதனுடைய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெயரானது இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, யாருடைய, எந்த நபர்களுடைய பெயர்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்லைட்ல நம்ம பாக்குறோம். சரியா? வால்கேனோ, எரிகொழும்பு. A rupture in the crust of a planetary mass object. Vulcan, the god of fire in Roman mythology. Roman mythology. Vulcan கடவுளுடைய பேர்ல தான் வால்கேனோ அப்படிங்கிற பேரானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா பாய்காட், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தவிர்க்கிறது, டு அவாய்ட் சம்திங், சிவிடி. ஓகே, so from where this word has come, a corrupt revenue official was removed from the government. So the farmers used to say, avoid Charles boycott, the corrupt revenue official. So in due course, the meaning of the word boycott became avoid. பாய்காட்டுங்கிற பேரே நாளடைவுல அவாய்டுங்கிற வார்த்தையா மாறிதான். ஆனா ஒரு கரப்ட் ரெவென்யூ அபிஷியல் அவர் கவர்மெண்ட்ல இருந்து நீக்கப்பட்டாராம். அப்போ இந்த விவசாயிகள் வந்து they used to say அவாய்ட் சார்லஸ் பாய்காட், அவர் வந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ த கரப்ட், who was this person? Charles Boycott. He was the corrupted revenue official. From his name only, this word boycott has been originated. அவருடைய பேர்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 5 words, its meaning and its origin has been identified. இங்கிருந்து வரப்பட்டிருக்கிற பேர், அர்த்தம், இதனுடைய ஆரிஜின் என்ன, இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். Okay, fine. In today's session, Pro cyber safety, we have looked into this vocabulary portion, difference between British and American English, then anonymous words. It's been discussed. இதுக்கான பதில்களையும் நம்ம பார்த்திருக்கோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். But all anyone is having any doubts, may please ask me. இடையில வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க சந்தேகமா, உச்சரிப்புன்னு சொன்னீங்களே, அதை எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், வார்த்தைகள் வந்து என்ன, அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்டீங்க. வெரி குட் கொஸ்டின். தட் ஐ மிஸ், யூ பாயிண்டட் இட் அவுட். ஹாப்பி டு ஆன்சர் தட் கொஸ்டின். இது தவிர வேற ஏதாவது கேள்வி தான் நீங்க கேட்கலாம். இல்லாட்டி நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.